வணக்கம். நான் மதுவந்தி பேசுகிறேன். பெரம்பூர் தொகுதியில் வெற்றி வேட்பாளர் திருமதி திலகபாமா அவர்களோட தான் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற கள நிலவரம், அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் வர நெரட்டிவை நம்பாமல் இங்கே இருக்கிற கள நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் தெளிவாக சொல்கிறாங்க, இங்கேயும் மக்களுக்கு இந்த கொடூரமான தீய சக்தி திமுக மேலே கோபம் தான். குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே கோபம். ஏன்னா இந்த கஞ்சா, கள்ளச்சாராயம், கொலை, கொள்ளை, அப்புறம் இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் இங்கே பெரம்பூரில் கோல வச்சுட்டு என்னம்மா நான் சொல்கிறது கரெக்டுங்களா? அதான் இவங்களோட திட்டங்களையும் கொண்டு வர தெரியலை, எல்லாத்தையும் பண ஊழல் பண்ணது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதனால வேண்டாம்னு நினைக்கிறாங்க. 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப இது வரைக்கும் தெருக்குள்ள கூட வரல. மக்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுக்கல. அதாவது சினிமாவில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வேட்பாளர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குற அதே கதை தான் திமுக காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நான் இதை தான் பார்க்குறேன். பெண்களின் கோபம், பெண்களின் ஆத்திரம், பெண்களின் கண்ணீர், அதுதான் இந்த தடவை தமிழ்நாட்டோடைய அந்த தலையத்தை தீர்மானிக்க போகுது. அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க, மாறப்போகுது. இவங்க ஒரு சிங்கப்பெண், இவங்க கொடுக்குற ஃபைட்டு டஃப் ஃபைட்டு கிடையாது. யாருக்கு ஃபைட்டு கொடுக்குறாங்களோ அவருக்கு தான் டஃப் ஃபைட்டு. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்குலாம் தெரியும். திரு விஜய் அவர்கள், தாவேகா தலைவர், கரூரில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஓடி ஒளிஞ்ச ஒரு மனிதர் தான் திரு விஜய். அவரு பெரம்பூரில் இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணிட போகிறாருங்களா? 40க்கு மேலே உயிர்கள் போன அந்த டைமில் காணாமல் போயிட்டார். முந்தா நேத்திக்கெல்லாம் தொகுதி பக்கம் சுமார் 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு போய் கோலம் போட்டுட்டா அது அரசியல்வாதியாகி தலைவர் ஆயிட முடியாது. கிரவுண்ட் லெவல்ல இறங்கி மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். தேர்தல் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லோரும் பிரச்சாரத்தை சூடு பறக்க ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களோடு களத்தில் என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன் என்று இங்கு வந்திருக்கிற எனது அருமை தோழி மதுவந்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு திமுக வேண்டாம், அதை உரத்த பொருளாக எல்லோரின் சார்பிலும் நானும் சொல்றேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் எதையும் கைப்பற்றிட போறாரோங்கிற ஒரு ஒரு மனப்பாலை உருவாக்கி பார்க்கிறாங்க. அந்த நிழல் உருவத்தை இங்கு நிறுத்த முடியாது, அது இங்கு நிற்காது. மக்களுக்கு களத்தில் நிற்கிற நபர் வேண்டும் அப்படிங்கிற பொருளோடு இங்கு வந்திருக்கிற மதுவந்தி அவர்களுக்கு நன்றிகள். சட்டமன்றத்தில் இந்த மக்களின் குரலாக என் குரல் கண்டிப்பாக. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே, அது இன்னைக்கு நேற்றுக்கு நான் பார்க்கல, நான் அன்புமணி அண்ணாவோட பல வருஷமா எனக்கு பழக்கம், எனக்கு அவர் தெரியும், எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை. மக்களுடைய பிரச்சனை என்ன, வன்னியர் சமுதாயத்துக்கு பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்த்து வைப்போங்கிறதுக்காக தான் அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து எனக்கு என்ன லாபம் இது மூலியமா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸே கிடையாது. அதனால தாவேகா நீங்க எவ்வளோ விசில் ஊதினாலும் அது காத்துல தான் போகுது. கண்டிப்பா இங்க மாம்பழம் தான். அது இப்ப மாம்பழம் சீசன்மா வந்துருச்சு, தொடங்கிடுச்சு மாம்பழம் சீசன். தமிழ்நாட்டுக்கே மாம்பழம் தான் வேணும் இப்போ சாப்பிட. அதே மாதிரி ஆட்சி அமைக்கவும் இங்கேருந்து நீங்க செஞ்சார்ஜ் கோட்டைக்கு போய் இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க போற அன்னைக்கு நான் உங்க கூட வருவேன். நன்றி. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.